ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடிக்கான ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய தகுதியானவர்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியாக போகுது. அது குறித்து மிக மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம். இந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வரும். இது ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் 1ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும். கவுன்சிலிங்க்கு அழைக்கப்படுறதுக்கான ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும். நிறைய பேர் கேட்குறீங்க, சிவி லிஸ்ட்டுக்கு அழைப்புதல் ஏதாவது வருமா, வீட்டுக்கு வருமா, லெட்ரு இல்லை ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே வெப்சைட்டில் தான் வரும். ஓகேங்களா? மேபி சிலருக்கு எஸ்எம்எஸ் வரலாம், பட் எஸ்எம்எஸை நம்பாதீங்க. அதை மட்டுமே வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு மெயில் லெட்ரு வருதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஆஃப்லைனில் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். இப்படி தான் உங்களுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு அழைப்புதல் வரும். சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க்குக்கு மேலே இருக்கவங்களாம் சிவிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மார்க்கு கம்மியாக இருக்குன்ட்டு அமைதியாக இல்லாமல் சிவிக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதை முதல்ல ஏற்பாடு பண்ணி வைங்க. ஏன்னா சிவிக்கு நிறைய பேர் கூடுவாங்க. போஸ்டிங்கு அங்கே போய் கிடைக்குதா இல்லையாங்கிறது அது அப்புறம் தான் தெரிய வரும். அதனால் உங்களோட கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சிவி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவிக்கான உங்களுக்கு பேர் நீங்கள் இந்த மார்க் வரி இருக்கிறவங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சுன்னா, சிவிக்கு எல்லாத்தையும் நீங்கள் தயார் நிலையை வச்சுக்கிறது தான் நல்லது. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.